தனுஷு ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபெற்ற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனின் அருள். இந்த தனுஷ் ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் முருகனுடைய அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷு ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சந்திர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்குது. தனுஷ் ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷ் ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஜென்மசனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. கடந்த 2024 2025 காலகட்டங்களில் மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க. சரி, இந்த 2024 2025 தான் இப்படி முடிஞ்சிருச்சு, 2026 ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நினச்ச மாதிரி நல்லது நடக்குமா அப்படின்னு வந்த உங்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். உங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம் அந்த மாதிரி தான் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அதே மாதிரி இனி வந்து பார்த்தீங்கன்னா
நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இனி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தியாயிருங்க. நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா, ஏன்னா அந்த டைமில் சனி பயிற்சி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஏன்னா முதலாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி, அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை என ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பலன்களானது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகிறதுனால இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால, அதுவும் குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நீங்கள் குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க தான். ஆனால் இத்தனை நாட்டில் நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்படுறதுனால வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி. இத்தனை நாட்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 9ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் பின்னடைவும் ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சின்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவாலையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருந்தது. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் பொருள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே அடுத்து வரக்கூடிய இந்த நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை வேறு வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காதுங்க. உங்கள் கூடையே நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும்.
புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் இது அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி அடைஞ்சு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிய தனுஷ் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, வாரத்தில் 3 நாள் நாங்கள் முருகன் கோவிலுக்கு கூட போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமாக அந்த காதல் கைகூடும். அடுத்த கட்டமாக திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டுருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே 400, 450, 500 மார்க் மேலே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் உங்களுடன் சேர வரப்போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. தனுஷ் ராசிக்காரங்களே, உங்களுக்கு உடல் நலம் வெகுவாக மேம்படும். நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்துடன் உணர்வீங்க. பணியிட சூழல் படிப்படியாக மேம்படும். குடும்ப விவகாரங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். குடும்பம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பதை தள்ளி போடுவது சிறந்தது. உங்கள் காதல் உறவை நீங்கள் பல கோணங்களில் அணுகினால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. இந்த காலகட்டம் நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது குடும்பத்தில் உள்ள ஒரு இளைஞரை பற்றிய கவலை உங்கள் மனதில் எழக்கூடும். எனவே அத்தகைய பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. கொண்டாட்டங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சுமாராகத்தான் இருக்குங்க. ஆரம்பத்தில் பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவாங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்த தடங்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலும்.
வழக்கு விவகாரங்களில் வேகமான போக்கே காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு நீங்கும். கிடப்பில் இருந்த கடன்கள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழல் வரலாம். கவனம் தேவை. பெண்கள் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்கும். மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் யாவும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி உண்டாகும். அலைச்சல் டென்ஷன் மறையும். பூர்வீக சொத்து வழியில் லாபங்கள் உண்டாகும். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அடுத்ததாக பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்தவித போட்டிகளையும் சமாளித்து முன்னேற கூடும். ஆற்றலை பெறுவீங்க. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவு செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீங்க. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு வேலை பளு குறையும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மகா கணபதியை வழிபட்டு வர கவலைகை போக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 4, 5 இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.